ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் 7 Sense தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சோஷியலில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். இதில் வந்து ஃபைனல் பார்ட் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துருங்க. இப்போ இது ஃபைனல் வீடியோ. இப்போ வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், எப்படி அடிப்படை உரிமைகளில் வந்து நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை வந்து அறிவிக்கப்படும் போது இந்திய அரசு அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும். அது வந்து எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா 19 தான் வந்து தாமாகவே வந்து நிறுத்தி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை வந்து அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா புதுமையான சிற்பம். இந்த பகுதி தான் வந்து புதுமையான சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கொள்கைகளை வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன்லேருந்து இருந்தது. முன்னாள் சோவியத் யூனியன்னாலும் ரஷ்யானாலும் ஒன்று தான். ஓகேங்களா? 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சதர் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. அதாவது இந்த அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பு சட்டம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழு வந்து பரிந்துரைச்சது அப்படின்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து சொன்னிச்சு. அடுத்தது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியல் அமைப்பின் குடிமக்களின் பொறுப்புகளை வந்து சேர்த்தது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்து இந்த பகுதி வந்து 51A என்ற ஒரே பிரிவை மட்டும் கொண்டது. ஓகேங்களா? எதுக்கு இந்த குடிமக்களை பொறுப்புகள் சேர்த்தது அப்படி சொல்கிறாங்களா, அந்த பகுதி வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. புதிய ஒரு சட்டப்பிரிவும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 10 அடிப்படை கடமைகள் வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது 10 அடிப்படை கடமைகள் என்னென்னு பார்ப்போம். 10 அடிப்படை கடமைகள் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு கடமை வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், சேமிப்பு மற்றும் தேசிய கொடி சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். மூன்றாவது இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தணும். ஓகேங்களா? தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம வந்து தேச பணியாற்றணும். அப்படி இதெல்லாம் வந்து நம்மளுடைய கடமைகள் அப்படின்றாங்க. சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையுமே சகோதரத்துவத்தை வளர்த்தல். நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்கு மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழல்களை பாதுகாத்து மேம்படுத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய கடமைகள். ஓகேங்களா? வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து 11வது அடிப்படை கடமை. ஆனால் 10 அடிப்படை கடமை தான் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 11வது என்னன்னா 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் வந்து இவங்க வந்து கல்வி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமையாக இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து என்னென்னா மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள் வந்து இதில் வந்து 2 டைப் இருக்குது. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், அப்புறம் 2 டைப் பார்த்தாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சட்டமன்ற உறவுகள். இந்திய அரசியலமைப்பு 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளிடையே அதிகார பகிர்னை பற்றியது. அதாவது 7வது அட்டவணையில் தான் வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா மத்திய பட்டியலில் 97 இருந்தது. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. மாநில பட்டியலில் 66 இருக்குது. இப்போ 61 இருக்குது. பொதுப்பட்டியலில் 47 இருந்தது அப்போது. இப்போ வந்து 52 இருக்குது. இது எப்போ மாற்றுறாங்க அப்படின்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்டப்படி தான் வந்து இது கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமேற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. அதாவது இதில் வந்து மாநில பட்டியலுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பொதுப்பட்டியல் இருக்குல்ல,
அந்த பொதுப்பட்டியலை நம்ம சட்டம் ஏற்றணும் அப்படின்ற போது முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடு ஏற்றுச்சு அப்படின்னா மத்திய அரசு ஏற்றும் சட்டமே தான் இறுதியாக இருக்கும் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிர்வாக உறவுகள். நிர்வாக உறவுகளை நிதி உறவுகள். இந்திய அரசியலம் சட்டப்பிரிவு பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 290 வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவர் அதாவது இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 280 படி குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழு பரிந்துரை செய்திருப்பார். ஓகேங்களா. அந்த பரிந்துரை செய்த குழு அடிப்படையில் தான் இந்த வரிகள் பிரித்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கு பிரித்து தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்ட பகுதி 17 பகுதி 17 343 351 வரைக்கும் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா அலுவலக மொழி பற்றி கூறுகிறது. தொடக்கத்தில் 14 அலுவலக மொழி இருந்தது. இப்போ 22 அலுவலக மொழி இருக்குது. இந்த அலுவலக மொழிகள் எந்த அட்டவணையில் இருக்குன்னா 8வது அட்டவணையில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352. போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது வெளிப்புற அவசர நிலை என்கின்றன. தேசிய அவசர நிலையிலே 2 டைப் இருக்குப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் கொஸ்டின் கேட்பாங்க. போர் அல்லது வெளிநாட்டினர் அப்படின்னாவே, போர்னாவே எப்பயுமே வெளிநாட்டில் இருந்து தானே போர் மேக்சிமம் பண்ணுவாங்க. அப்போ வெளிப்புறன் வச்சுக்கோங்க. ஆயுதமேந்திய கிளர்ச்சி. ஆயுதமேந்தி காரணமாக அவசர நிலையை அறிவிக்கும் பொழுது உள்நாட்டு கிளர்ச்சி, அதாவது நம்ம மாநிலத்துக்குள்ளேயே சண்டை வரும்ல, அப்போ உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த மாதிரி எப்போ நடந்தது அப்படின்னா 1962,